ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் எதுக்குடா வந்திருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கு வீடியோ வராது, எதிர்பார்க்காதீங்க. என்ன காரணம்னு நான் சொல்கிற உறவுகளே. ம் எல்லாரும் என் மேலே கோவப்படாதீங்க. நான் சொல்கிறேன். என்னன்னு தெரில, இந்த வாரம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சண்டேலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எதுக்கு அழுகுறேன்னு தெரில, என்ன பண்ணுறேன்னு தெரில, எந்த ஒரு வேலையுமே சரியாக செய்ய முடியல. கொஞ்சம் எனக்கு பர்சனலாகவும் ப்ராப்ளம் இருக்குது. அது இதை பப்ளிக் பிளாட்ஃபார்மில் சொல்ல முடியாது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவும் பாரமாகவும் இருக்குது. படுத்தா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ஆனால் என் உடம்பு ரெஸ்ட்டு கேட்குது, என்னால் கொடுக்க முடியல. ஒரு வேளை போனால் ஒரு வேலை இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் யூடியூப்பில் வீடியோ போடணுன்னு நான் தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உருவாக்கிக்கிட்டேன். நான் அதை பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்போ என் மனசு உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. நீங்கள் எல்லோரும் தப்பாக எடுத்துக்கலீங்கன்னா ஒரு 2-3 நாள் எனக்கு டைம் கொடுப்பீங்களா? கொடுக்க முடியுமா முடியலையான்னு எனக்கு தெரில. ஏன்னா ஏன்னா நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். இப்படி இருந்தாலும் இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல. நான் தப்பாக சொல்ல வரல, அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. என்னால் எதையும் ஓப்பனாக சொல்ல முடியாது. கொஞ்சம் எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் என்னை பற்றி நான் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. எனக்கும் ஒரு குழந்த இருக்கா, ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ எனக்கும் வீட்டில் வேலை இருக்கும். அந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு எனக்கான நேரத்தை ஒதுக்கி தான் நான் இந்த யூடியூப் சேனலில் வீடியோ போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாப்பா இருக்கான்னு சொன்னேன். அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது, வீட்டில் காலையில் மதியானம் நைட்டு 3 வேளையும் சமைப்பவர்களே. இடையில வீடு க்ளீன் பண்ணணும், பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கணும், இந்த மாதிரி நிறையா வேலை இருக்குது. துணி துவைக்கிறதுனா வாஷிங் மிஷினில் தான் போடுவேன். ஆனால் அதையுமே ஒரு வேலை தானே. துணியை காய போடணும், எடுத்துகிட்டு வந்து மடித்து அதை அந்தந்த ப்ளேஸில் வைக்கணும். அப்புறம் பாப்பாவை ஸ்கூல் விட்டோடனே போய் கூட்டிகிட்டு வரணும், அவளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தரணும். இந்த மாதிரி எனக்கு நிறையா வேலை இருக்குது. அவளையும் பார்த்துக்கணும், ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும், இடையில நான் யூடியூப் வேலையும் பார்க்கணும். அவங்க நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, ஏன் அப்படி கஷ்டப்படுறா, இதை விட்டுருன்னு. என்னால் முடியல அவர்களே. ஏதாவது ஒரு கட்டத்தில் என்ன வியூஸே வரலனாலும் ஏதாவது போடணும்னு மட்டும் எனக்கு தோணுது. என்னால் அதை விட முடியல. அவங்க சொல்கிற மாதிரி என்னால் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியல. அது என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு சில நேரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறவங்களாம் விட்டுடலாமான்னு தான் தோணுது. ஒரு சில நேரம் எவ்வளோ வேலை இருந்தாலும் பண்ணணும்னு தோணுது. எல்லாமே கலந்து மனசில் தோணுது. அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இப்போதைக்கு என்னால் முடியல வரவங்களே. எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க ப்ளீஸ். நான் சரியாயிட்டு கண்டிப்பாக வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன். ஆனால் இப்போதைக்கு ரொம்ப ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாத பாப்பா வேறு படிக்க வைக்கணும். அந்த நாளாக எனக்கு ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப கோவம் வருது. அந்த கோவத்தை கொண்டு என் குழந்த மேலே காட்டுறேன். என்னால் தாங்க முடியல. அதனால தான் நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. என் பாப்பா எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் சொல்கிறேன். எல்லோரும் புரிஞ்சுக்கங்க உறவுகளே. என்னோடய சிச்சுவேஷனை தான் நான் சொல்கிறேன். என்னடா ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காளேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். என்னோடய சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கங்க, சரிங்களா உறவுகளே? வேறு இதை என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போதைக்கு இதுதான் என்னோடய சிச்சுவேஷன். ஸோ புரிஞ்சுக்கங்க. ஏன்னா சரியாயிட்டு வீடியோ போடுறேன். சரி உறவுகளே, இதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க. பாய் உறவுகளே. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.